பீட்ரூட் ஜூஸ் குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். பட் ஆனால் நம்ம விரும்பி அதை சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதோட டேஸ்ட் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. அது எப்படி பெஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டு, ஒரு ஹாஃப் லெமன், தேங்காய், இஞ்சி, அப்புறம் மல்லி இலை ஒரு கொத்து எடுத்துருக்கேன். இதை வச்சு எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்தமாரி தோல் ரிமூவ் பண்ணுற இது இருக்கும். அது ஏன்னா ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம கத்தியை வச்சு நம்ம அந்த தோலை ரிமூவ் பண்ணி இதேமாரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காயும் அதேமாரி சில்லுலாம் நம்ம உடச்சி அதை பேத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுக்கிற பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காயை நம்ம போட்டுக்கலாம். அதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு ஹாஃப் லெமனை இதில் ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெமன் அண்டு இஞ்சி நம்ம போடும்போது நல்லா ஜீரணத்துக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் இல்லாட்டி ஹனி தேன் இருந்தால் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வடிகட்டுற அந்த இதை வச்சு நம்ம இந்த ஜூஸை நல்லா வடிகட்டிக்கலாம். அதை நீங்கள் ஒரு ஷேக் பண்ணிங்கனாலே அதில் இருக்கிற ஜூஸ்லாம் இதில் இறங்கி வரும். ஒரு ஸ்பூனை வச்சு அதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே அதில் வந்துடும். இதில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தேங்காய் பால் இதில் மிக்ஸ் ஆகி நாட்டு சர்க்கரை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி அரைச்சதுக்கப்புறம் அதை தூக்கி போட வேணாம். திரும்ப அதே அந்த சக்கையை மிக்ஸி ஜாரில் போட்டு எகைன் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா தேங்காய் நம்ம போட்டிருக்கிறதுனால தேங்காய் பால் எடுக்கும்போது 2-3 வாட்டி நம்ம அரைச்சி அதை எடுப்போம். அதேமாரி தான். ஸோ அப்போ தான் நம்ம ஃபுல்லாக அதில் இருக்கிற கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் ஜூஸாக. ஸோ திரும்ப அரைச்சதுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நம்ம இதுமாரி வடிகட்டிக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரை சுகரை சேர்க்காமல் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இஞ்சி லெமன் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிங்க, ரொம்ப வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது ஒரு டம்ளரில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸ் இந்தமாரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா, அதாவது தேங்காய் ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரையோடு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒரு 2 டைம்ஸ்னாச்சும் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். முக்கியமாக ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ரெகுலராக நம்ம இதை குடிச்சிட்டு வரதுனால ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு, அதாவது ஜூஸாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.